பிரபல பாலிவுட் நடிகர் சையத் அலிகான் கடந்த 16ஆம் தேதி அன்று கத்தியால் குத்தப்பட்ட மர்மம் விலகுமா? அதற்கு முன்னால் யார் இந்த சையத் அலிகான்? ஹிந்தி நடிகரான இவர் ஏன் இந்தியா முழுவதும் உற்று நோக்கப்படும் செய்தியானார்? சையத் அலிகான் குடும்பம் மற்றும் திரை பின்னணியை பார்ப்போம். 54 வயது நிரம்பிய பாலிவுட்டின் முன்னணி நடிகர் சையத் அலிகான் இந்தியில் இதுவரை 66 படங்கள் நடித்திருக்கிறார். பெற்றோர்களும் பிரபலமானவர்களே. பட்டோடி ராஜவம்சத்தைச் சேர்ந்த முகமது மன்சூர் அலிகான் முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன். அவர் மனைவி பிரபல நடிகை ஷர்மிளா தாக்கூர். இவர்களுடைய 3 குழந்தைகளில் மூத்த மகன் சையத் அலிகான். சையத் அலிகானின் தாத்தாவும் இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடியுள்ளார். தனக்கு சினிமா, கிரிக்கெட், அரசியல் என 3 வாழ்க்கை பாதை இருந்ததாகவும் தான் விரும்பி சினிமாவை ஏற்று வந்ததாக நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் சையத் அலிகான். தென்னிந்திய மொழிகளில் ஆதி புருஷ் என்கின்ற படத்தில் ராமனாக பிரபாஸ் நடித்த அதே படத்தில் ராவணனாக நடித்தவர் சையத் அலிகான். தற்பொழுது கமலஹாசன் இந்தி மற்றும் தமிழில் இயக்கி நடித்து வரும் தலைவன் இருக்கிறான் என்கின்ற படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமாகிறார் சையத் அலிகான். 1991 சையத் அலிகான் தன்னை விட 12 வயது மூத்த நடிகை அமிர்தா சிங்கை திருமணம் செய்கிறார். இவர்களுக்கு 2 வாரிசுகள். 29 வயது கொண்ட பிரபல நடிகை சாரா அலிகானும் 23 வயது உடைய இப்ராஹிம் அலிகானும் அந்த இருவர் ஆவார். 2004ஆம் ஆண்டு ஹிந்தி திரையுலகின் பிரபல ராஜ்கம்பூர் வம்சாவளியைச் சேர்ந்த இன்றைக்கும் மிக பிரபலமாக விளங்கி வரும் இந்தி நடிகை கரீனா கபூரை திருமணம் செய்கிறார் சையத் அலிகான். இவர்களுக்கு 2 மகன்கள். 8 வயதுடைய தைமூர் மற்றும் 3 வயதுடைய ஜஹாங்கீர். இந்த ஜஹாங்கீரை பிணையமாக வைத்துதான் தற்பொழுது செய்தி வருகிறது. 16/1/2025 சையத்துக்கு கத்தி குத்து நிகழ்ந்திருக்கிறது. அன்று என்ன நடந்தது? சையத் அலிகானின் முந்தைய குடும்பம் தற்பொழுது அவர் கரீனா மற்றும் தைமூர் ஜஹாங்கீரோடும் மும்பையின் பந்தராவில் சத்குரு சாரன் என்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பில் 11 மற்றும் 12வது தளத்தில் வசித்து வருகிறார் சையத் அலிகான். இங்கே 16ஆம் தேதி அன்று அதிகாலை 1 மணி அளவில் மர்ம நபர் ஒருவரின் குரல் கேட்டு டூப்ளெக்ஸ் அமைப்பில் இருந்த 12வது தளத்திலிருந்து 11வது தளத்திற்கு கீழே இறங்கி வந்து பார்க்கிறார் சையத் அலிகான். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் வீட்டின் பணிப்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் அதை தட்டி கேட்க சென்ற பொழுதுதான் இந்த கத்திக்குத்தி நிகழ்ந்ததாகவும் முதல் செய்தி வெளியானது. பிறகு கரீனா கபூர் மூலம் அந்த செய்தி மகன் ஜஹாங்கீரை பிணையமாக வைத்துக் கொண்டு வந்த மர்ம நபர் 1 கோடி ரூபாய் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கைகலப்பில் சையத் அலிகான் மர்ம நபரால் கத்தியால் குத்தப்பட்டு 2.5 இன்ச் பாகம் முதுகெலும்பில் குத்திய நிலையில் அந்த மர்ம நபரை ஒரு அறைக்குள் அடைத்து வைத்து பக்கத்து அடுக்குமாடியில் குடியிருந்த சையத்தின் மற்றொரு மகன் இப்ராஹிமை உடனடியாக வரவழைத்து அந்த நள்ளிரவில் கார் ஓட்டுநர்கள் மற்றும் கார் சாவிகளும் அகப்படாததால் விரைந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றிச் சென்று அருகாமையில் இருந்த லீலாவதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். முதலில் யார் என்று தெரியாத மருத்துவமனை சையப்பை நிராகரித்திருக்கிறது. சையப்பே தான் நடிகர் சையத் அலிகான் என்று அறிமுகம் செய்து அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க விரைந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு முதுகு தண்டு ஒட்டி குத்தப்பட்ட கத்தி 2.5 இன்ச் அளவு கொண்ட அந்த கத்தி அகற்றப்பட்டு தற்பொழுது உடல் நலம் தேறி வருகிறார். அந்த மாநில முதல்வர் மட்டுமின்றி மேற்கு வங்க முதல்வர் மற்றும் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் இது உற்று நோக்கி என்ன நடந்தது என்று கேட்கப்பட்டதன் விரைவாக 20 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது கத்தியால் குத்தப்பட்ட அந்த குற்றவாளி பிடிபட்டிருக்கு. வாரிஸ் அலி சல்மானி என்கின்ற பெயர் கொண்ட 55 வயது நிரம்பிய மேற்கு பந்த்ராவில் குடியிருக்கும் அந்த நபர் இந்த வீட்டிலுள் வந்து சையத் அலிகானை குத்தியவர் என்று இப்பொழுது போலீஸ் தெரிவித்திருக்கிறது. இவர் இதற்கு முன்னால் ஷாருக்கான் வீட்டு அருகாமையிலும் உளவி வந்ததாகவும் தற்பொழுது செய்தி வெளிவந்திருக்கிறது. சையத் அலிகான் தொடர்புடைய இந்த நிகழ்விலிருந்து எழும் சந்தேகங்கள் என்னவென்றால், முதலில் எந்த லிப்ட் மற்றும் படிக்கட்டின் வழியாக வராத அந்த வாரிஸ் அலி ஃபயர் எக்ஸிட் வழியாக உள்ளே வந்து வெளியே சென்றதாக சொல்லப்படுகிறது. இதுதான் அவர் வரும் முதல் முறையா? இந்த கட்டடத்திற்கு உள்ளவர்கள் உதவிகள் எதுவும் இல்லாமல் இதை செய்ய முடியும்? 2, ஃபயர் எக்ஸ்டென்ஷன் என்பது படுக்கையறையில் வரையிலுமா அமைக்கப்பட்டிருக்கிறது? சையப்பின் மகன் ஜஹாங்கீர் படுக்கையறை வரையில் அந்த வாரிஸ் அலி வந்தது எப்படி? கைகலப்பில் குத்தப்பட்ட பிறகு சையத் அலியால் அறைக்குள் தள்ளி பூட்டப்பட்ட அந்த வாரிஸ் அலி சல்மானி வாரிஸ் அலி ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வழியாகத்தான் வந்த
வந்தார் சென்றார் எனில் தப்பி செல்லும் பொழுது ஏன் படிக்கட்டு வழியாக சென்று சிசிடிவியில் சிக்குகிறார்? இது போன்ற பல்வேறு சந்தேக கேள்விகளுக்கு விரைவில் விடை கிடைக்காமலும் போகலாம். ஏனெனில் அங்கு உள்ளே நடந்தது என்பது அங்கு உள்ளே இருப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதில் வேறு ஏதேனும் வெளியில் விளக்க முடியாத மர்மங்கள் இருப்பின் பல்வேறு வினாக்களுக்கு விடை தெரியாமல் கூட போகலாம். ஆனால் ஒரு குழந்தையை பிணையமாக வைத்து ஒரு தனிநபர் மட்டுமே முயன்று நள்ளிரவில் வந்து பணம் கேட்டாரெனில் தப்பிச் செல்லும் பொழுது எவ்விதமான பொருட்களும் திருடிச் செல்லவில்லை, ஏன் பணியாளர்களை பெரிய அளவில் காயப்படுத்தவில்லை, வேறு ஏதேனும் குற்றச்செயலில் ஈடுபடுகிற பொழுது எதிர்பாராத விதமாக சயீப் அங்கு வந்ததால் இந்த பணம் கேட்டு மிரட்டல் என்பதாக நிலைமை திசை திரும்பியதா? சயீப் அலிகான் வீட்டு பணியாளர்களும் சிக்குண்டிருக்கும் வாரிஸ் அலி சல்மானியும் முறையாக விசாரிக்கப்பட வேண்டியது. ஏற்கனவே மும்பை திரையுலகம் என்பது அண்டர் கிரவுண்ட் தாதாக்களால் பணம் கேட்டு மிரட்டும் செயல் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் உண்டு. இதற்கு முன்னும் அரசியல் மற்றும் திரைப்பிரமுகர்கள் மிரட்டப்பட்டு கொல்லப்பட்டு வந்த நிகழ்வுகளும் உண்டு. சல்மான் கான் ஒரு அரிய வகை மானை வேட்டையாடும் பொழுது உடன் பல்வேறு நடிகர்கள் இருந்தனர். அதில் சயீப் அலிகானும் இருந்தார். அவர் மீதும் வழக்கு இருந்தது. பின்னாளில் அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனாலும் பல்வேறு குழுக்கள், குறிப்பாக லாரன்ஸ் பிஷ்னாய் கேங் குழுவால் பணம் கேட்டு மிரட்டப்பட்டு வருகிறார். சல்மான் கானுக்கு இருக்கும் அளவிற்கு பெரிய கொலை மிரட்டல் சயீப் அலிகானுக்கு இல்லாமல் போனாலும் மும்பை திரையுலகம் என்பது பல்வேறு மர்ம முடிச்சுக்களால் நிரம்பி இருக்கிறது. இந்திய அளவில் கவனம் பெற்றிருக்கும் இந்த நிகழ்வில் பல்வேறு உண்மைத்தன்மைகள் காவல் மற்றும் உளவு அமைப்புகள் விசாரிக்கப்பட்டு வந்தாலும் அவை முழுமையாக பத்திரிகைகளுக்கு வரலாம், வராமல் போகலாம், அல்லது ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி ஒரு இந்தி திரைப்படமாக, ஒரு வெப் சீரிஸாக கூட உருவாகலாம். காத்திருப்போம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்.